அப்ப என்ன அர்த்தம்? இதே நேரத்தில் ரசூலுல்லாஹ் மன்னிக்க மாட்டாங்க, அல்லாஹ் மட்டும்தான் மன்னிப்பான் நம்ம சொல்றோமே, அது நம்மளாவா சொல்றோம்? வமை யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவத்தை மன்னிக்கிறவன் யார்? லா யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாரும் பாவத்தை மன்னிக்க முடியாது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகத்தை பார்த்து சொல்கிறான், லி யக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் ذنبிக வ மா தஅخر, உன்னுடைய முன்பாவத்தையும் உன்னுடைய பின்பாவத்தையும் அல்லாஹ்வாகிய நான் தான் மன்னிக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் அஸ்தக்ஃபிருல்லாஹ ஃபீ குல்லி யௌமின் 100 மர்ரா, ஒவ்வொரு நாள் 100 தடவை அல்லாஹ்ட்ட நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நபி பாவத்தை மன்னிக்கிறவன் அல்லாஹ்ங்கிறது நானாவ சொன்னேன்? இன்னும் நானா சொன்ன மாதிரியும் பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான் என்கிறார்கள். இதெல்லாம் இல்லையான்னு கேட்கிறார்கள். நான் அல்லாஹ் சொல்றான். அப்ப நம்ம விளங்கன்னு அல்லாஹ் தான் ரெண்டையும் சொல்றான். என்ன சொல்றான்? அவர்களுக்கு கோபம் வந்தால் மன்னித்து விடுவார்கள். கோபம் வந்தவுடனே அடிக்கணும்னு தோணும், மன்னிச்சு விடுவார்கள். யார் பொறுத்து கொண்டு மன்னிக்கிறானோ நல்ல காரியம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்ல, அதுவும் குர்ஆன்ல உள்ளதுதான். அல்லாஹ்வை தவிர யாரா பாவத்தை மன்னிக்க முடியும்னு கேட்கிறான்ல, அதுவும் குர்ஆன்ல உள்ளதுதான். ரெண்டு முரணா? இல்ல, ரெண்டு வெவ்வேறு விஷயம். அல்லாஹ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை, மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அல்லாஹ் தான் மன்னிப்பான். அவரவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவரவர் மன்னிப்பார். இதனால இதுக்கு அர்த்தம். என்ன ஒருத்தன் அடிச்சுட்டான், நான் மன்னிக்கலாம். ஒருத்தன் நோன்பு வைக்கல, நான் மன்னிக்க முடியுமா? நீங்கள் நோன்பு வைக்கவில்லை, இன்று நான் மன்னித்து விட்டேன் சொல்ல முடியுமா? நோன்பு வைக்காததுக்கு மன்னிக்கணும், அதுக்குரிய மன்னிக்கணும். என்ன ஒருத்தன் திட்டி விட்டான், நான் மன்னிக்கலாம். அப்ப நான் மன்னிக்கலாம், ரசூலுல்லாஹ் மன்னிக்கலாம், நீங்கள் மன்னிக்கலாம், எவனும் மன்னிக்கலாம், அபூஜஹல் மன்னிக்கலாம், கந்தசாமி மன்னிக்கலாம். யாரை மன்னிக்கலாம்? அவனுக்கு தீங்கு செய்தவர்களை மன்னிக்கலாம். இது அல்லாஹ் அதைத்தானே சொல்லி காட்டுறான். யார் பொறுத்துக் கொள்கிறானோ, அதுக்கப்புறம் மன்னித்து விடுகிறானோ அது உயர்ந்த காரியம். இதுக்கு எப்படி அர்த்தம் இல்ல? யாராவது தொழுகாவிட்டால், யாராவது நோன்பு வைக்காவிட்டால் நீங்க எல்லாம் போய் அவர் மன்னிச்சிருங்க அப்படி அர்த்தம். எவனா உங்கள்ட்ட கடன் வாங்கி ஏமாத்தி விட்டால் மன்னிச்சிருங்கன்னா நம்ம அதிகாரத்தில் உள்ளது. இது யாருடைய விஷயம் வருது? அதாவது அல்லாஹ் தான் மன்னிக்கிறவன் என்பதும் உண்மை, மனிதர்கள் மன்னிப்பார்கள் என்பதும் உண்மை. இது ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் தனிச்சிறப்பெல்லாம் கிடையாது. மன்னிக்கிற விஷயத்துல ரசூலுல்லாஹ் சம்பந்தப்பட்டதை ரசூலுல்லாஹ் மன்னிப்பார்கள், அல்லாஹ் சம்பந்தப்பட்டதை, மார்க்க சம்பந்தப்பட்டதை அல்லாஹ் மன்னிப்பான். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்துல ரசூலுல்லாஹ்வை எத்தனை பேர் திட்டிருப்பாங்க, அடிச்சாங்க, கல்லால எரிஞ்சாங்க, கேலி செஞ்சாங்க, அவதூறு பேசினாங்க. அதெல்லாம் ரசூலுல்லாஹ் மன்னிச்சாங்க. ஹிந்தாவை மன்னிச்சாங்க. ஹிந்தாங்கிறவங்க அவங்களுடைய பெரிய அப்பாவை, சின்ன அப்பா ஹம்சாவை கொலை பண்ணாங்க, தூண்டுதலா இருந்தாங்க, அதை மன்னிச்சாங்க. கொலை செஞ்ச வஹ்ஷியை மன்னிச்சாங்க. பல தடவை சண்டையிட்டு போருக்கு வந்த அபூ சுஃபியான மன்னிச்சாங்க. காலித் இப்னு வலீதை மன்னிச்சாங்க. அதெல்லாம் அவர்களுக்கு தீங்கு செய்ய வந்தவர்கள், அடித்தவர்கள், உதைத்தவர்கள், நாடு கடத்தியவர்கள் எல்லாம் மன்னித்தார்கள். அது ஓகே. நீங்க என்ன பண்ணி ரசூலுல்லாஹ்வுக்கு? ரசூலுல்லாஹ் அடிச்சீங்களா? ரசூலுல்லாஹ் பெரியப்பா கொலை பண்ணி விட்டீங்களா போய்? இல்ல ரசூலுல்லாஹ் மனைவிமார்களை பத்தி ஏதாவது போய் அவங்களை திட்டிவிட்டீங்களா போய்? நீ எதுக்கு பா ரசூலுல்லாஹ் மன்னிப்பு கேட்கிற? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்தல் என்பது அவர்கள் வாழும் பொழுதுதான் அவர்களுக்கு ஒருவர் கேடு செய்ய முடியும். வாழும்போது கேடு செய்வாரையானால் அந்த கேட்டை ரசூலுல்லாஹ் மன்னிப்பார்கள். ரசூலுல்லாஹ் மட்டும் மன்னிக்க மாட்டார்கள். அபூபக்கர் கேடு செஞ்சால் அபூபக்கர் மன்னிப்பார், உமர் கேடு செஞ்சால் உமருக்கு மன்னிப்பார், ஒவ்வொருத்தரும் மன்னிப்பார். அது அந்த காலத்துல முடியல. இன்னைக்கும் எனக்கு கேடு செஞ்சால் நான் மன்னிப்பேன், உனக்கு கேடு செஞ்சா நீ மன்னிப்ப. இந்த மன்னிப்பு அந்த மன்னிப்பு ஒண்ணா? அல்லாஹ் பாவங்களுக்கு பேசுறான். நீங்க என்ன பண்றீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நீங்க எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க? எது கேக்குறீங்க? அந்த கஃபாருல் ஹதாயா, சிறுதவர்களை நீங்கள் மன்னிக்க கூடியவர்கள். ஒரு துனூப், எந்த துனூப் அல்லாஹ் மன்னிப்பான்னு சொல்றான், அந்த துனூப்ங்கற வார்த்தை வருது. ஒரு துனூபில் முபிகாத், அழித்து விடக்கூடிய பாவங்களை எல்லாம் நீங்கள் மன்னிப்பீர்கள். அந்த சத்தாருல் மசாவி, தீமைகளை எல்லாம் நீங்கள் மறைப்பீர்கள். இப்படி எல்லாம் சொல்றாங்க. இது ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்குதா? இதான கேள்வி. இதை கேட்டா மனிதனும் மன்னிப்பான் ஆதாரம் காட்டுறீங்களே, இது அறிவுபூர்வமானதா? மனிதனும் மன்னிப்பான் என்று சொன்னால் அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன இதுல சிறப்பு இருக்கிறது? எல்லாரும் மன்னிப்போமே, நானும் மன்னிப்பேன், ரசூலுல்லாஹ் மன்னிப்பாங்க, இதுல என்னப்பா ரசூலுல்லாஹ் என்னப்பா இருக்குன்னு கேட்றோமே. அப்ப நீங்க சொல்ல வர்றது என்ன? அல்லாஹ் சம்பந்தமானது ரசூலுல்லாஹ் மன்னிப்பார்கள் என்றுதான் சொல்ல வர்றீங்க. அது இல்லைன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இதுக்குள்ள நீங்க பதில் சொல்லியிருக்கனே. இப்படியான அர்த்தமற்ற விஷயங்களை அதுல சொல்லி இருக்கிறார்கள். அதுக்கடுத்து என்ன? அன்பிற்குரிய சகோதரர்களே, மௌலிதுகளிலே, தமிழகத்தில் நடைமுறையில் உள்ள மௌலிதுகளிலே
அபத்தங்கள் மலிந்து காணப்படுகின்றன என்ற தலைப்பிலே நாம் விவாதித்த பொழுது தலைப்பிற்கு சம்பந்தமில்லாத பல விஷயங்களை அவர்கள் முன்வைத்தார்கள். நம்ம மௌலிதில் உள்ள அபத்தங்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக நேரம் குறுகியதாக இருந்ததை கவனத்தில் கொண்டு அந்த உளறல்களை எல்லாம் நம்ம கண்டுகொள்ளவில்லை. இருந்தாலும் அவற்றுக்கு பதில பதிவு செய்தாக வேண்டும் என்பதற்காக அதுல உள்ள அவர்களுடைய அபத்தங்களுக்கு பதில் சொல்வதற்காகத்தான் இந்த விதண்டாவாதத்துக்கு விளக்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதுல அந்த சிறுமி கிடையாது, அந்த அவர் குளத்தில் குளிக்கும்போது தடவுனாரு சிறுமி இல்ல என்பதற்கு நம்ம அடுக்கடுக்கான சான்றுகளை சொன்னோம். கூர்லினை போலங்கிற வார்த்தையே போதும் என்று சொன்னோம். இதை மறுக்கிறதுக்காக வேண்டி அந்த தரப்பிலிருந்து ஒரு பயங்கரமான வாதத்தை வைக்கிறாங்க. என்ன வாதம் என்றால், அதிலே பாருங்கள், அந்த சிறுமியை அவர் சொல்றாரு, சிறுமியை தடவி கொடுத்து விட்டு இவருடைய தகப்பனார் ஒப்புக்கொண்டு விட்டால், இவர் தகப்பனார் சம்மதித்து விட்டால் நான் இவரை என் மகனுக்கு மனைவியாக்கிக் கொள்வேன் அப்படின்னு தான் அவர் சொன்னாரு. தகப்பனார் ஒத்துக்கொண்டால் என்ற வார்த்தை எதை காட்டுகிறது? சிறுமி என்று காட்டுகிறது. பெரியவளாக இருந்தால் தகப்பனார் ஒத்துக்கிற வேண்டிய தேவையில்லை அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறார். இப்ப நான் திருமணம் முடிப்பேன் என் மகனுக்கு, இந்த சிறுமியுடைய வாப்பா பொருந்தி கொண்டால் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வாப்பாவோட பொருத்தம் எப்ப வேணும்? சிறுமியா இருந்தாலும், பெரிய பொம்பளை இருந்தா தேவையில்லைங்க, அந்த சிறுமிக்கு அதிகாரம் இருக்கும். இப்ப வாப்பாவோட பொருத்தம் எப்ப வேணும்? சிறுமிக்கு தான். சிறுமி பிடிச்சிட்டு வந்துட முடியாது, நிக்கா பிடிக்க முடியாது, வாப்பா செஞ்சாலும் செய்ய முடியும். அதுல இருக்கு லவ் ரலியா அபூஹா, அவருடைய தந்தை பொருந்தினால்தான். அப்ப இதுல இருந்து சிறுமி தான் வழங்க போகுது. ஆனால் இது அவங்க ஏற்றுக்கொண்டிருக்கிற மதுஹபுக்கு மாற்றமானது, ஹதீஸுக்கு மாற்றமானது. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் பெண் ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களாகவே திருமணம் செய்து கொள்ளலாம். மார்க்கத்தில் பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பொறுப்பாளர் இருந்துதான் திருமணத்தை செஞ்சு வைக்க வேண்டும். ஒரு பெண் அவளா கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அது மார்க்கத்தில் தெளிவா இருக்கிறது. அந்த சபையில் கூட எடுத்து வைக்கப்பட்டது. லா நிக்காஹ இல்லா பி வலியின், வலி இல்லாமல், பொறுப்பாளர் இல்லாமல் திருமணம் கிடையாது, திருமணம் செல்லாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். எனவே தகப்பனார் பொருந்தி கொண்டாரே ஆனால் என்ற வார்த்தையை பெரிய ஆளுக்கும் சொல்லலாம், சின்ன ஆளுக்கும் சொல்லலாம். உங்களுடைய கருத்து பிரகாரம் என்ன ஆகுது? சிறுமியா இருந்தா தான் தகப்பனார்ட்ட போய் கேட்பாங்க போல இருக்கு. சிறுமி இல்லாத வயசுக்கு வந்த பொண்ணா இருந்தா தூக்கிட்டு போயிருவாங்கன்னு அர்த்தம். அப்படியா? அதை வச்சு சிறுமி அவங்களோட வாதம் என்ன? தகப்பனார் ஒத்துக்கொண்டால் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தமா? அதனால சிறுமின்னு வழங்கலாம். இதனால சிறுமின்னு வழங்குமா? அப்படித்தான் சட்டமா? அப்ப சிறுமிகளா இருந்தா வாப்பாட்ட போய் அத்தாட்ட போய் கேட்பீங்க, பருவம் அடைஞ்ச பொண்ணா இருந்தா நீங்களா கூட்டிட்டு போயிருவீங்களா? இப்ப ரெண்டுக்குமே வாப்பாட்ட தானே கேட்கணும். தகப்பனார் பொருந்தி கொண்டார் என்ற அந்த வார்த்தையிலிருந்து சிறுமி இல்லைன்னு நிறுவ இயலுமா? தகப்பனார் பொருந்தி கொண்டால் தான் திருமணம் என்பது சிறுமிக்கும் பொருந்தும், பெரியாருக்கும் பொருந்தும். இன்னும் சொல்ல போனால் சிறுமிக்கு திருமணம் செய்வது ஆரம்பத்தில் தான் அனுமதிக்கப்பட்டிருந்தது மார்க்கத்தில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயியை கல்யாணம் பண்ணாங்க மக்காவில் இருக்கும் பொழுது. அப்ப திருமணத்தினுடைய விதிமுறைகள், சட்டத்திட்டங்கள், ரூல்லாம் வராத காலம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு சிறுமிகளை திருமணம் செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. ஏன் கிடையாது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், வஅகதன மின்கும் மீசாக்கன் கலீலா, உங்கள் மனைவியராக இருக்கக்கூடியவர்கள் உங்களிடத்தில் கடுமையான உடன்படிக்கை எடுக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். உடன்படிக்கைன்னா என்ன? உடன்படிக்கை என்றால் கணவன்டா யாரு, திருமணம்டா என்ன, எதுக்கு இது செய்யப்படுகிறது என்கிறது எல்லாம் விளங்கி எஸ் சொல்லணும். அதான் உடன்படிக்கை. இதெல்லாம் சிறுமிக்கு விளங்குமா? அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கன்னியாக இருந்தாலும் விதவையாக இருந்தாலும் அவர்களிடத்தில் சம்மதம் வாங்க வேண்டும் என்றார்கள். ஏன் சம்மதம் வாங்கணும்? அவங்க அதை உணரணும். கல்யாணம் என்று சொன்னால் நம்ம என்ன செய்வோம், கல்யாணத்தினால் என்ன விளைவு ஏற்படும், நம்ம மீது என்ன சுமத்தப்படுகிறது, எதற்காக திருமணம் செய்யணும் என்று கணவனும் மனைவியும் ரெண்டு பேரும் ஒப்புக்கொண்டு செய்து கொள்கிற ஒப்பந்தத்துக்கு பெயர் தான் திருமணம். அதனால்தான் ஒப்பந்தம் செய்வதாக இருந்தால் விவரம் இருக்கணும், பருவம் அடையணும், பருவம் அடைய முந்தி பண்ணக்கூடாது. இந்த ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்ற வசனம் மதீனாவில் அருளப்பட்ட பிறகுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா நாயை கல்யாணம் பண்ணாங்களா? அதெல்லாம் அது முன்னாடி நடந்து விட்டது. இப்ப சூழல் என்ன? இது விவாதத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு வேண்டாம் தெரியாம இருக்கலாம்.